அன்புசால் தமிழ் நெஞ்சங்களே, இப்போது சிலப்பதிகாரத்தில் ஊர்கான் காதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காதை கொஞ்சம் சற்று பெரிதாக எழுதியிருப்பதனுடைய காரணத்தை நாம் சிந்திக்க வேண்டும். காப்பியங்களுடைய கட்டமைப்பு பற்றி நிறைய ஆய்வுகள் செய்ய வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். காட்சியாக ஒரு படமாக அதனை எடுத்து காட்டுகிற போது இது மாதிரியான ஊர்கான் காதை போன்ற பகுதிகள் இடம்பெறுவது இல்லை. ஆனால் ஒரு பாவியம் அல்லது காப்பியம் படைக்கின்ற போது இவையெல்லாம் வேண்டும். விரிவாக சொல்ல வேண்டிய களம் வகைய இடங்கள். அதனால அந்த வகையில முதல்ல கோவலன் என்ன செய்கிறான்? கவுந்தியிடம் சென்று தன்னுடைய இரக்க நெஞ்சை புலப்படுத்துகிறான். நான் பிழை செய்தேன். நான் இப்போது ஊருக்குள் சென்று மன்னர்களுக்கு பின்னோராகிய வணிகர்களை கண்டு வருகிறேன், உருவீட்டுவதற்குரிய வழியை தேர்கிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்படுகிறான். அப்போது கவுந்தி சொல்லக்கூடிய இந்த செய்தி சமயம் சார்ந்தது. இளங்கோவடிகள் இதுல எந்த பாத்திரமாக இருக்கிறார் என்று எல்லாரும் கேட்பார். கவுந்தியாக இருக்கிறாரோ என்று சிலர் ஐயப்படுவது உண்டு. அப்படி இல்லை. ஏனென்றால் கவுந்தியினுடைய கருத்து பிழைப்பட்டது என்ற நிலையில் சிலப்பதிகாரத்தில் பேசப்படுகிறது. அதனால கவுந்தி சமணத்தை சார்ந்தவர் என்பதற்காக இளங்கோடிகளையும் அவ்வாறு சொல்லுதல் என்பது பொருந்துவது இல்லை என்று ஒரு கூற்று இருக்கிறது. இப்ப கவுந்தியை என்ன சொல்லுகிறார்? நான் போயிட்டு வர்றேன்னு உடனே ஆறுதல் மொழியாக அவருக்கு சொல்லுகிறார், நீ பல துன்பங்களை பெற்றிருக்கிறாய். காதலி தன்னோடு தவந்தீர் மருங்கின் தனித்துயர் உடந்தோய். ராமனுக்கும் நலனுக்கும் இல்லாத ஒரு துணை சிறப்பு உனக்கு இருக்கிறது. அவர்களெல்லாம் காதலியை பிரிந்து வருந்தினார்கள். ஆனால் உனக்கு அத்தகைய நிலை இல்லை. ஆகவே நீ நகருக்குள் சென்று வருக என்று சொல்லுகிற போது, மரத்துறை நீங்குமின், எந்த காலத்திலையும் தீவினைகள் நம்முடைய நெஞ்சத்திலே குடிபுகக்கூடாது. மரத்துறை நீங்குமின், மரத்துறைனா இந்த இடத்துல பாவ நெறி என்று உரை எழுதுவார்கள். நாட்டார் ஐயா பாவ நெறின்னு எழுதுவாரு. தீவினை என்று சொல்லலாம். தீவினையை நாடுகின்ற உள்ளம். மரத்துறை நீங்குமின், அதாவது சங்க காலத்திலே 3 குறைபாடுகள் இந்த சமூகத்தில் சமுதாயத்தில் இருந்தன என்று ஆராய்ந்து நாம் கண்டிருக்கிறோம். என்னென்ன 3 குறைகள் என்றால், முதல்ல கல் உண்ணுதல், இரண்டாவது உயிர்கொலை புரிதல், உணவிற்காக உயிர்கொலை புரிதல், மூன்றாவது பரத்தமை. இந்த 3 குறைபாடுகள் சங்க சமுதாயத்தில் இருந்தன. இந்த 3ஐயும் கடிந்து எழுதிய நூல், அவற்றை கடுமையாக உறுத்து எழுதிய நூல் திருக்குறள். அதற்கு பின் தோன்றிய சிலப்பதிகாரம் இவற்றை விரிவாக காப்பிய கதையில் வைத்து விளக்குகின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். இது ரொம்ப இன்றியமையாத ஒரு செய்தி. இது சங்க காலத்திலும் குறை இருந்தது, எந்த காலத்திலும் குறை உண்டு. ஆங்கில அறிஞன் ஒருவன் சொல்லுகிறான், there is no such age as called golden age. பொற்காலம் என்று சொல்லப்படுகின்ற காலம் எப்போதுமே இருந்ததில்லை. எல்லா காலத்திலும் குறைகள் இருக்கின்றன. அதே போல எல்லா மனிதர்களுக்கும் குறைகள் இருக்கின்றன. அதனால அதை அவ்வாறு பார்க்கின்ற போது இந்த 3 குறைகளை கடிகின்ற திருவள்ளுவரிடத்து என்ன சிறப்பு காணப்படுகிறது என்றால், 2 அதிகாரம் போடுறார. அதை பற்றி நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எதற்கு 2 அதிகாரம்? கல்லுண்ணாமைக்கு ஒரு அதிகாரம், புலால் மறுத்தல் என்று ஒரு அதிகாரம், கொல்லாமை என்று ஒரு அதிகாரம். புலால் மறுத்தலும் கொல்லாமையும் 2ம் ஒரே நோக்கமுடையவைதான். ஆனால் அது ரொம்ப நுட்பம் நிறைய இருக்கிறது. தொல்காப்பியத்தையும் சங்க இலக்கியத்தையும்
துருவி துருவி படித்த அறிவுதான் திருக்குறளை சரியாக புரிந்து கொள்ள முடியும். எடுத்துக்காட்டுக்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த நூலிலும் இல்லாத ஒரு செய்தியைத்தான் நான் இங்கு உங்கள் முன் வைக்கிறேன். அதாவது எல்லாரும் ஒருத்தவங்க ஆடு வெட்டுகிறான் மாடு வெட்டுகிறான் என்றால் எதற்காக? உண்ணுவதற்காக காத்திருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் அவன் அதனை வணிகம் செய்கிறான். உண்பார் இல்லை என்றால் அவன் கடையை கட்டிக்க வேண்டியதுதான். இது உயிர்கொலை. அந்த உயிர்கொலை தவிர்க என்று சொல்லுவார். அது புண்ணது உணர்வார் பெரின், பெரிதொன்றினுடைய புண்ணது உணர்வார் பெரின் என்றெல்லாம் பேசுகிறார். அதனால புல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு சொன்னார். நிறைய திருக்குறள் ஐயம் இருக்கு எல்லாருக்கும். இந்த இடத்துல இந்த பாட்டை சொன்ன உடனே ஒரு கேள்வி எழுந்தது. புல்லான் புலாலை மறுத்தானை வேண்டாம், ஏன் எனக்கு நான் கொலையும் செய்ய மாட்டேன் புலாலும் உண்ண மாட்டேன். ரெண்டா பிரிச்சு பேசிட்டா பாருங்க. புல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும்னா, எல்லா உயிரும் தொழும்னா ஆடு மாடு முயல் எல்லாம் தொழும். எப்படி தொழும்? கைகூப்பி தொழும். எங்க இருக்கு கை எதுக்கு அப்படின்னு கேட்டா அவர்தான். கைகூப்பி தொழும்னு சொல்லுகிறாயே, எல்லா உயிரும் தொழும் என்று சொல்லுகிறாயே என்று உடனே அதற்கு ரொம்ப வரிந்து கட்டி கொண்டு உரை எழுதினாங்க. அது அடுத்த பிறவியில மனிதர்களாக பிறந்து இவர்களை தொழும், கையால தொழும். அது செயற்கையான உரை, அது இல்லை. எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் என்பது இலக்கிய நயம்பட சொல்லும். அதாவது அவையும் மனித உயிர் போல தொழத் தொடங்கிவிடும். ஏனென்றால் அவ்வளவு பெருமையாக இவனை நோக்குமா, மனிதர்கள் நோக்குமாறு நோக்குங்கிற கருத்து அது. அதுக்காக தான் கைகூப்பி தொழும்னு சொன்னார். அந்த உயிர்கள் எல்லாம் அவனிடத்து எப்படி இருக்கும் என்றால் மனிதர்கள் அவனை பார்ப்பது போல போற்றுமாறு போற்றும் என்பது பொருள். சரி, அது ஒண்ணு. இப்ப அடுத்த இன்றியமையாத கருத்துக்கு வருவோம். இந்த கொலைங்கிறதுக்கு, கொலைங்க என்பது என்ன அப்படின்னா ஒருவனுடைய உயிரை கொல்லுதல் என்று எல்லாரும் பொருள் எழுதினார். ஆனா தொல்காப்பியத்துல பேராசிரியர் மெய்ப்பாட்டியலுக்கு உரை எழுதுகிற போது கொலை என்ற சொல்லுக்கு உயிரை கொல்லுதல்னு பொருள் எழுதல. என்ன எழுதுறாரு? ஒருவரின் புகழ் கொன்று உரைத்தல் அப்படின்னாரு. சொல்லால காயம்படுறது கூட கொலைதான், காயம்படுத்துதல் கூட கொலைதான். அவதூறுன்னு சொல்றான். இப்ப மான இழப்பு வழக்க போடுறான், நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னு. அது கூட ஒரு வகையான கொலைதான் என்று கருதிய கருத்து தொல்காப்பியருக்கும் திருவள்ளுவருக்கும் இருந்தது. வேற யாருக்கும் அவ்வாறு வேறு யாரும் அவ்வளவு நுட்பமா பார்க்கல. அதனால கொல்லாமை என்பது மனமொழி மெய்களால் மற்றொருவரை மற்றொரு உயிரை ஊறுபடுத்தாமை என்று கொள்ள வேண்டும். அப்ப தவந்தீர் மருங்கின் தனித்துயர் உடந்தோய். அதனால தவம் செய்யாமையினாலே இந்த இடத்துல தவம் செய்வதனுடைய மேன்மையினை கவுந்தியடிகள் பேசுகிறார். நீ தவம் செய்யாமையினாலே நீ தனித்துயர் அடைந்திருக்கிறாய். மரத்துறை நீங்குமின் தீவினைகளை விட்டு நீங்குக, வல்வினையை ஊட்டும் என்று. தீவினை செய்தா என்ன ஆகும்? அது வரும், தொடர்ந்து வரும், வல்வினை வரும், அடுத்தடுத்த பிறவியில வந்து வருத்தும். அது திருவள்ளுவர் சொன்னார், நிழல் போல அவனுடைய அடியிலே அது இருக்கும். ஒரு செய்த வினை அதனுடைய பயன் என்பது அவனுடைய காலடியிலேயே இருக்கும். நான் என்ன சொல்லுகிறேன், இப்படி உண்டா இல்லையான்னு கேட்பதை விட இது எதற்காக சொல்லப்பட்டதுன்னா தீவினை செய்ய வேண்டாம் என்பதற்காக சொல்லப்பட்டது. ஒரு அச்சத்தின் காரணமாகவாவது அவன் தீவினை செய்யாது இருப்பானாக என்று அறிவுறுத்துவது இந்த பகுதியினுடைய நோக்கம். அவந்தீர் மருங்கின் தனித்துயர் உடந்தோய் மரத்துறை நீங்குமின் வல்வினை ஊட்டும் என்று அறத்துறை மாக்கள் திறத்திருச்சாற்று. இந்த இடத்துல அறம் என்பது துறவரம். துறவரத்திலே ஈடுபட்ட பெருமக்கள் எல்லாம் அதனை இவ்வாறு, ஐயா தீங்கு செய்யாதீர்கள், யார் ஒரு உயிர்க்கும் தீங்கு செய்யாதீர்கள், அப்படி செய்தால்
அதனுடைய பயன் உங்களை தொடர்ந்து வருத்தும் என்று அவர்கள் சாற்றினார்கள். நாக்கடிப்பாக அப்படிங்கிறதுக்கு ஒரே எழுதுனாங்க பாருங்க. நாக்கு இன்னும் குறுந்தடி கொண்டு அடித்தார்கள். நாக்க ஒரு கோல் என்று சொன்னார். நாவாகிய குறுந்தடி கொண்டு, அதாவது கடுமையா சாடினார்கள். நாக்கடிப்பாக வாய்ப்பறை அறையினும் வாய்ப்பறை முழங்கினார்கள். அறையினும் யாப்பறை மாக்கள், யாப்பறைன்னா அறைன்னா இந்த இடத்துல அற்றுப்போன, யாப்புன்னா அறிவு உறுதி, கட்டுப்பாடு, கட்டுப்பாட்டை நீங்கியவர்கள், அறிவு உறுதியற்றவர்கள் இதை இயல்பில் கொள்ளார். அதை ஏத்துக்கல. துறவு பூண்ட பெருமக்கள் இவ்வாறு சொன்ன உயிர்கொலை செய்யாதீர் என்ற, தீவினை செய்யாதீர் என்று கூறிய அந்த மொழியை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தீதுடை வெவ்வினை உறுத்த காலை, உறுதல் வருதல் அடைதல், தீதுடை வெவ்வினை உறுத்த காலை. நான் எதற்காக சொல்றேன்னா, இடையினரும் போட்டு வேற இடங்கள்ல இருக்கு. ஊழ்வினை உருத்து ஊட்டுங்கிறதுக்கு இடையினம் போடணும். அங்க என்ன பொருள்? ஊழ்வினை உருத்து ஊட்டும்னா ஒரு உருவம் பெற்று வரும். இங்க அப்படி இல்லை. உருத்த காலை என்றால் அடைகின்ற போது, தீதுடை வெவ்வினை உருத்த காலை வேதமை கந்தா, வேதமையை பற்றுக்கோட காரணமாக கொண்டு, கந்து காரணம் பற்றுக்கோடு என்று பொருள். இந்த கந்துங்கிற சொல் நல்ல அருமையான தமிழ் சொல். அப்படின்னா கந்துன்னா யானையை கட்டி வைக்கிறதுக்கு, பசுவை ஆவை கட்டி வைப்பதற்கெல்லாம் ஒரு சிறு கம்பம் நடப்படும். அதுலதான் கட்டி வைப்பாங்க. அதுக்கு பேர் கந்து, பற்றுக்கோடுன்னு பொருள். அது என்னாச்சு, பின்னால கடவுளுக்குரிய வடிவமாக தேர்ந்து கொள்ளப்பட்டது. இந்த கண்ணு, காது, மூக்கு இவையெல்லாம் வைத்து இறைவனை உண்டாக்குவதற்கு முன்னாக ஒரு கம்பத்தை, ஒரு கழியை, ஒரு கோலை நட்டுத்தான் வழிபட்டார். அதுவே கொஞ்சம் அப்புறம் பெரிதாக மொத்தமா வர்ற காலத்துல அது லிங்கம் ஆயிற்று. அதுக்கு பேரு கந்துன்னு பேரு. கந்துடை நிலை என்று சங்க இலக்கியம் பேசும். கந்தன் என்றால் பற்றுக்கோடாக நம்மை பற்றி கொள்ளுகிறவன் என்று பொருள். தீதுடை வெவ்வினை உருத்த காலை பேதமை கந்தா, பேதமையை பற்றுக்கோடாக கொண்டு பெரும்பேர் ஒருவர் அறிவில்லாம துன்பப்படுவார்கள் சொல்றார். மூடமாக்கள் சான்றோர் சொல்லக்கூடிய சொற்களை ஏற்றுக்கொள்ளாது அவர்கள் துன்புறுவார்கள். உய்யா வினைப்பயன் உண்ணும் காலை, அந்த வினைப்பயன் சேருகிற போது, உய்யான்னா போக்க முடியாத, நீக்க முடியாத என்று பொருள். நீக்க முடியாத வினைப்பயன் உண்ணுங்காலை கையாறு கொள்ளார், வருத்தப்படுவதில்லை கற்றறிமாக்கள். அதனால உயர்ந்த மக்கள் அதனை பற்றி கவலைப்படுறதில்லை. வினை பயன் வந்துதான் தீரும் என்று இருப்பார்கள். கையாறு கொள்ளார் கற்றறிமாக்கள், கற்றறிந்தவர்கள் அவர்கள் துயரப்படுவதில்லை. சரி, இது வரும், இது என்னுடைய வினை பயன். அதாவது திருவண்ணாமலையில் இருந்த ரமணர் என்ன செய்தார், அவருக்கு புற்றுநோய் வந்துட்டது. ரமணனுடைய வாழ்க்கையை கூட ஆராய்ந்து பார்த்தால் சில உண்மைகள் புலப்படும். 12 வயதுல மதுரையிலிருந்து புறப்பட்டு ஒரு தொடர் வண்டியில ஏறி எங்க போறதுன்னு தெரியாம போய் திருவண்ணாமலையில இறங்கிட்டான் அந்த பையன். 12 வயதுல வேங்கட ரமணன் என்ற பையன், சிறுவன். இறங்கி சென்று அந்த மலையின் மீது ஏறி மேல போனான். அங்கு ஒரு குகையின் மீது உட்கார்ந்து ஆழ்ந்த யோக நிலையை பயின்றான். அதற்கு பிறகு என்ன செய்தான், இப்படி யாரோ ஒரு துறவி இருக்கிறாரு என்று சொல்லி மக்கள் அவரு உணவு கொண்டு போய் வழங்கினார். வழங்கிய உணவெல்லாம் உண்பதில்லை, பசி தவிர்க்கக்கூடிய அளவுக்கு உணவை உண்டு. அதற்கு பிறகு தொடர்ந்து சிந்தனையில் மூழ்கி என்ன சிந்தித்தார் கேட்டு பாருங்க. ரமணர் என்னங்க சிந்திச்சாரு அப்படின்னா, அவருடைய சிந்தனை ஒன்றுதான். இந்த மனவெளி
ஒன்றும் சிந்தனையற்ற ஒரு நிலைக்கு போகுமா? இந்த மனசு எதையும் சிந்திக்காமல் இருக்குமா? இருக்கும்னு கண்டாரு. ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் இடையே இருக்கிற இடைவெளியை பெரிதாக்கினால் எண்ணமற்ற ஒரு பால்வெளி உருவாகும் என்று அவர் கண்டார். இதை காண்பதற்காக அவர் நீள சிந்தித்தார், மனத்தை ஒருமுகப்படுத்தினார். நான் அங்கு பல காலம் அதனை பற்றி சுற்றி சுற்றி பார்த்து ஆராய்ந்து கண்ட ஒரு செய்தி என்னவென்றால், அப்படிப்பட்ட ஒரு துறவி, உண்மையான துறவி, அவர் மலைக்கு மேலதான் இருந்தார், கீழே வரல. அப்புறம் ஊர்ல இருந்து அவங்க அம்மா பிள்ளைய காணுமேன்னு தேடிட்டு வந்து மலைக்கு கீழே வயது முதுமையின் காரணமாக மேலே ஏறி போய் பிள்ளைய பார்க்க முடியல, கீழே உட்கார்ந்துட்டாங்க. உடனே வாரம் ஒரு முறை வருவார், கீழே இறங்கி தாயை பார்க்க தொடங்கினார். இப்ப ஒரு துறவியை ஈர்க்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு, ஒரு பற்று உணர்வு வருகிறது. வாரம் ஒரு முறை அம்மாவை பார்க்க வந்தார். அப்ப என்ன செய்தார்? துறவி ஒருவர் கீழே வருகிறார் என்ற உடனே அவரை பார்க்கறதுக்கு வாரந்தோறும் கூட்டம் வந்தது. கூட்டம் வந்த உடனே அந்த கூட்டத்துக்கு உணவு வழங்குவதற்காக அங்கு ஒரு தேநீர் கடை தொடங்கப்பட்டது. அப்புறம் வருகிறவர்களுக்கு தங்கறதுக்கு இடம், அங்கு வழிபாடு, மடம் எல்லாம் பெருகின. ஒரு துறவியினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதல். அப்ப அவராலையும் மேல தொடர்ந்து போக முடியல, முதுமை காரணமாக கீழே தங்கிட்டார். கீழே அறையில படுக்கை விரித்து அதுல படுத்திருந்தார். அப்ப அவருக்கு புற்றுநோய் வந்தது. அப்ப அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், இவ்வளவு பெரிய துறவியா இருக்கிறாரு, இவருக்கும் கூட ஒரு புற்றுநோய் வருகிறது, இது வினையின் பயனா, இது என்னவென்று அவர் சொல்லுகிறார் என்று கேட்டார். அது மேடையில அவர் பேசினாரு, உண்படாமல் தான் பேசினார். இது அவருக்கு ஒரு ஐயோ இப்படி பேசினார். அதற்கு ரமணர் விடை கூறினார், ஒன்றும் இல்லை, இது சட்டை, இதை பற்றி கவலைப்படவில்லை, இதுல வர்ற கிழிசல் பற்றி நான் கவலைப்படவில்லை, உள்ள இருக்கிற ஒரு ஆன்மாவை பற்றி தான் என்னுடைய கவலை. அது ஒரு சிந்தனையற்ற ஒரு பால்வெளியை தேடிக்கொண்டிருக்கிறது. அது எந்த விதமான பற்றும் சார்பும் இல்லாத ஒரு நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதுதான் என்னுடைய குறிக்கோள் என்று அவர் சொன்னார். அதாவது இந்தியாவினுடைய மெய்ப்பொருளியல்ல இது ஒரு பக்கம். இப்படி எத்தனையோ கூறுகள் இருக்கின்றன. நீங்கள் விரிவாக நீங்கள் கற்க வேண்டும் என்று சொன்னால் டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய இந்தியன் பிலாசபி 2 பகுதிகள், 1000 பக்கம், அதை படிச்சு பாருங்க. இந்தியா இப்படிப்பட்ட மெய்ப்பொருளியலை வளர்த்திருக்கிறது, ரொம்ப வளர்த்தது. ஏனைய நாடுகளை விட இந்தியா இந்த அப்பாலை உலகம் என்பதனை பற்றி, அப்பாலை உலகம்னா இறந்த பிறகு இந்த உயிர் ஓவதனை பற்றி, அதனுடைய செல்லக்கூடிய அதனுடைய திசையை நோக்கி, களம் நோக்கி அந்த ஆராய்ச்சி மேலை நாடுகளில் எல்லாம் நிகழாத காலத்தில் மிக விரிவாக நிகழ்ந்தது இந்தியாவில் தான். அதுல தமிழகத்தினுடைய பங்கு மிக பெரிது. அதுல ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஆற்றிய பங்கு மிக மிக பெரிது. அதுல சமணம் பௌத்தம் செய்த தொண்டு மிக மிக பெரிது. இதெல்லாம் நாம பார்க்கலாம். அதுதான் இங்க கவுந்தி பேசுகிறார். இதுல அது ஒரு பக்கம் கவுந்தடிகள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. துறவரத்தை மேம்படுத்தி பேசுகிறார். கையாறு கொள்ளார் கற்றறி மாக்கள், அவர்கள் வருந்த மாட்டார்கள், கற்றறிந்த மாக்கள் அவர்கள் வருந்துவதில்லை. இந்த மாக்கள்ங்கிறத ஏயா மக்கள்னு சொல்லக்கூடாது, மாக்கள்னு சொல்லியிருக்காங்களே, மாக்கள்னு இழிவா சொல்றது மாதிரி இருக்குத அப்படின்னு கேட்டதற்கு நச்சனாருக்கு நீர் உரை எழுதுறார். இந்த துறவரம் பூண்ட மக்கள் பிறரை பற்றி சிந்தியாமையின் மாக்கள் என்றார். தங்களுடைய உயர்வு, தாங்கள் விடுபட வேண்டும், தாங்கள் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும், இந்த நிலையாமைக்கு தாம் உட்பட்டு நீ திரும்பவும் வரக்கூடாது என்றெல்லாம் அவ்வாறு தங்களை சுற்றியே கருதியதனால் இவர்களை மாக்கள் என்றார் என்று 10 பாட்டு உரையில நச்சினார்க்கினியர் எழுதுவார். அதனால அறநூல்களை நன்றாக கற்றுணர்ந்த அறிஞர்கள்
செயல் அறிதலை கொள்ள மாட்டார்கள். ஐயோ இப்படி ஆயிற்றே என்று வருந்த மாட்டார்கள். இது நம்முடைய நிலையின் காரணமாக வந்தது என்று கருதுவார். பிரிதல் துன்பமும் புணர்தல் துன்பமும் உருவிலாளன் ஒருக்கும் துன்பமும் புரிகுடல் மாதர் புணர்ந்தோர்க்கல் ஒரு தனி வாழ்க்கை உறவோர்க்கில்லை. இந்த 4 அடி கவுந்தியினுடைய சார்பாக சொல்லப்படுகின்ற சமண கொள்கை. நல்லா நினைச்சு பாருங்க. துறவரத்திற்கு இதுதான் இலக்கணம் என்று கவுந்தி சொல்லுகிறார். என்ன? பிரிதல் துன்பம், உணர்தல் துன்பம், இதெல்லாம் துன்பம். ஒருவரை பிரிந்து வாழ்தல் துன்பம், ஒருவரை சேர்ந்து வாழ்தலும் துன்பம். அதுதான் சமண சமயம் கொள்ளக்கூடிய துறவரம். பிரிதல் துன்பமும் உணர்தல் துன்பமும். அது என்ன? புணர்தல் துன்பம்ங்கிறது சமண கொள்கை. கணவனும் மனைவியுமா திருமணம் செய்துக்கிறாங்க. அங்க போறார் ஒருத்தர் சமண முனிவர். அப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஐயோ பாவமா இருக்கு உங்களை பார்த்தா, திருமணம் பண்ணிக்கிறீங்க, மேல சத்தம் கேட்குது, உண்டு 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 டும் 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 டும்னு அடிக்குது, உண்டு 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 உண்டும்னு அடிக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு பொருள் தெரியலையா? அதோ அடுத்த விதியில ஒரு பறசத்தம் கேட்குது பாருங்க, டொன் 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 அடிக்கிற. அந்த டொன் டொன்னு அடிக்கிற பற உங்களுக்கும் ஒரு நாள் உண்டு உண்டுன்னு இந்த மேல சொல்லுது அப்படின்னா அந்த இடத்துல சொல்லக்கூடிய செய்தி அது. இதுதான். அதாவது மணந்து வாழ்தல் என்பது துன்பம், இல்வாழ்க்கை என்பது தேவையற்ற ஒன்று என்பது சமணர்களுடைய கொள்கை. வந்தாச்சு, இல்லறம் செய்துதான் ஆகணும்னா அதை ஒரு பற்றின்றி செய் என்பதுதான் சமண துறவர கொள்கை. வள்ளுவருக்கு அது உடன்பாடு இல்லை. வள்ளுவருடைய துறவரம் இல்லறம் ஆகிய ரெண்டும் ஒருவருடைய வாழ்க்கையில் நிகழக்கூடியது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில மனைவி மக்களுக்காக வாழ்கிறவன் அல்லது ஒரு பெண் அல்லது ஆண் யாராக இருந்தாலும் பிறகு அந்த அன்பு விரிந்து அருளாகி சமூகத்திற்காக, ஊர் மக்களுக்காக, நாட்டு மக்களுக்காக, உலக மக்களுக்காக, பிற உயிர்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை தான் துறவு. அது அன்பின் விரிவு, இல்லறத்தின் பரந்த பெரும் பரப்பு என்று அப்படி கருதினார் திருவள்ளுவர். திருவள்ளுவருடைய துறவு கோட்பாடு முற்றிலும் வேற. அதை முதல்ல விளக்கி சொன்னவர் திருவிக்காக. ஒரு தனி வாழ்க்கை உறவோர்க்கு இல்லை. அந்த துறவிகளுக்கு இந்த துன்பம் எல்லாம் கிடையாது. பெண்டிரும் உண்டியும் இன்பம் என்று உலகில் கொண்டோர் உருவும் கொள்ளா துன்பம். உலகத்துல இன்பம் என்பது பெண்களாலும் உணவாலும் தான் வரும் என்று கருதக்கூடியவர்கள் துன்பம் தான் காண்பார்கள். கொள்ளா துன்பம் கண்டனராகி கடவுளர் வரைந்த, கடவுளர்னா முனிவர்கள், முனிவர்கள் நீக்கிய காமம் சார்பா காதலின் உடந்தாங்கு. காமத்தின் சார்பான அந்த காதல். காமம் என்பது ரொம்ப நுட்பமானது. காமம் குறுந்தொகையில பேசுவார், காமம் என்பது அணங்கும் பிணியும் அன்று அப்படின்னு. அது உள்ளத்தில் உள்ளே ஆழத்திலே கருக்கொள்ளுகின்ற ஒரு நுட்பமான கருத்து, ஒரு பற்று சார்பு. காமம் சார்பா காதலின் உடந்தாங்கு ஏமம் சாலா இடும்பை எய்தினோர். ஏமம்னா பாதுகாப்பு. பாதுகாப்பு இல்லாத துன்பம் அடைந்தவர்கள். இதை போய் கோவலன் அப்படி சொல்லுவதற்கு காரணம், நீ கடந்த காலத்துல பற்றின் காரணமாக, ஆசையின் காரணமாக, வரம்பில்லாத வாழ்க்கையின் காரணமாக நீ பல துன்பங்களை அடைந்திருக்கிறாய். இன்றையல்லால் இறந்தோர் பலரால். இப்படி ஆசை கொண்டு இறந்தவர்கள் பலர். தொன்றுபட வரும் தொன்மைத்தாதலின். இது ரொம்ப பழங்காலத்திலிருந்து வருது, தொன்மை காலத்திலிருந்து நம்மை தொடர்ந்து வருகிறது. தாதை ஏவலின் மாதுடன் போகி, தந்தை சொன்னான்கிறதுக்காக சீதையை அழைத்து கொண்டு சென்று காதலி நீங்க கடுந்துயர் உணர்ந்தோம். காதலி பிரிக்கப்பட அதனாலே துன்பத்தை அடைந்த ராமன் வேத முதல்வர் பயந்தோன் என்பது நீ அறிந்திரையோ நெடுமுடி என்றோ. இது நான்முகனை பெற்ற திருமால். அந்த திருமாலின் ஒரு பிறப்பு ராமன். அவனே இந்த துன்பத்தை அடைஞ்சிருக்கிறான் பாத்தியா, நெடுமுடி என்றோம். இது பண்டை காலத்திலிருந்து நிகழ்வுதுங்கிறதுக்காக 2 எடுத்துக்காட்டு காட்டுறார். வல்லாடாயத்து மன்னரசிடந்து மெல்லியில் தன்னுடன் வெங்கான் அடைந்தோன்.
சூதாட்ட களத்திலே நாட்டையெல்லாம் இழந்து விட்ட நலன். வல் என்றால் சூது என்ற பொருள். அது உகரம் பெற்று வல்லுன்னு இருக்கும். தொல்காப்பியத்துல எடுத்துக்காட்டுல வரும். வல்லாடாயத்துங்கிறது சொல்லுவது போல வல்லு, வல்லு பலகை, பல்லாங்குடி பலகை மாதிரி வல்லு பலகை, சூதாடுவதற்கு பயன்படக்கூடிய ஒரு பலகை. வல்லாடாயத்து மன்னரசு இழந்து வெள்ளியில் தன்னுடன் வெங்கான் அடைந்தோம். மனைவியோட காட்டிற்கு சென்றடைந்த, தமயந்தியோடு காட்டிற்கு சென்றடைந்த நலன் காதலில் பிரிந்தோ நல்லன். பொருள் மீது கொண்ட காதலை விட்டவன் இல்லை. காதலை தீதுறுபடும் சிறுமைகள் காதலியிடம் இந்த விதமான குறையில் இல்லை. அடவிக்கானகத்து ஆயிடை தன்னை இடையுறையாமத்து இட்டு நீங்கியது வல்வினை என்றோ. நடு இரவில் அவளை விட்டுட்டு அனாதையாக ஆதரவில்லாத நிலையில் அவளை விட்டுட்டு பிரிந்து போய்விட்டான். சொல்லலும் மடந்தைதன் படையென சொல்லலும் உண்டோ, சொல்லலும் உண்டே சொல்லாயோனி. அப்படி சொல்லுவதற்கும் இடம் இருக்கிறது என்றால் நீ சொல்லி பாரு. அனைமல்லை ஆயிடை தன்னோடு பெரியா வாழ்க்கை பெற்றடை என்றே. நீ அந்த ராமன் போல நலன் போலெல்லாம் இல்லாம இந்த மனைவியோடு நீ இருக்கிறாயப்பான்னு இந்த நேரத்துல இந்த அம்மா சொன்னாங்களோ, இதற்கு பிறகு அவன் இறந்துபட போகிறான், இவள் தனித்துயர் உழக்கப் போகிறாள், பிரியா வாழ்க்கை பெற்றவை என்றே வருந்தாது ஏகி. அதனால வருந்தாதுன்னு சென்றதற்கு வருந்தாது, இதுவரையில் நடந்ததையெல்லாம் நினைத்து வருந்தாமல் ஏகி மன்னவன் கூடல் பொருந்துழி அறிந்து அரசனுடைய கூடல் பெருநகரை சென்று சேர்ந்து போது நீங்கு, நீ போயிட்டு வா என்றனும் இலை சூழ் மிளையோடு. இலை என்றால் வேலி என்று பொருள். இலை சூழ் மிளையோடு, மிளை என்றால் காவற்காடு, அதாவது சேஃப் கார்டிங் ஃபாரஸ்ட், சிறு அரண், காட்டரண். இலை சூழ்மிளையோடு வளைவுடன் கிடந்த இலங்கு நீர் பரப்பின் வலம்புணர் அகழி. ஒரு அகழி சுற்றி கிடக்கிறது, அரண்மனையை சுற்றி மதில்களை சுற்றி வளைவாக கிடக்கிறது ஒரு பேரகழி. அதற்கு பக்கத்தில் ஒரு காவற்காடு இருக்கிறது. இவற்றை கடந்து பெருங்கை யானை இளநிலா பெயரும் சுருங்கை வீதி. அதாவது அந்த அகழியில பார்த்தா வலம்புணர் அகழியும் அது கறந்து செல் வழி அங்க இருக்கிறது. சுருங்கை வீதி, கறந்து செல்லக்கூடிய வழின்னா யாருக்கும் தெரியாம இறங்கி போகின்ற, அதாவது வேற்று நாட்டவருக்கு தெரியாமல் அந்தந்த நாட்டவர் இயங்குகின்ற வழி. பெருங்கை யானை இளநிலா பெயரும், யானைகள் எல்லாம் செல்லுகின்ற சுருங்கை வீதி. பெருங்கை யானை இன நிறை பெயரும். இன நிறைனா யானைகளுடைய கூட்டம் போகக்கூடிய அளவுக்கு பாதாள வழிகள் அமைந்திருக்கு, சுரங்க வழிகள் அவ்வளவு உயரமா. பெருங்கை யானை இன நிறை பெயரும் சுருங்கை வீதி. சுருங்கை சுருக்கம். இந்த சுருங்கைங்கிற சொல்ல பாருங்க. சுருங்கை என்பது வடமொழி சொல் என்று எல்லாரும் எழுதினாங்க, நான் தமிழ் சொல்லு எழுதியிருக்கேன். சுருங்கை என்பது தமிழ் சொல்லு எழுதி எப்படின்னு சொல்லணும், விளக்கம் சொன்னாதான் ஏற்றுக்கொள்வாங்க. சுருங்கை என்றால் அது எதிலிருந்து வந்ததுன்னா உள்ளார கூடாக இருப்பது என்பது. பூமிக்கு கீழே கூடாக அமைந்திருக்கிற ஒரு வழி. உள்ளார கூடாக இருப்பதுங்கிற பொருள்ல வருவது சுரை. சுரைக்காய் அப்படின்னா உள்ளார கூடாக இருக்கின்ற காய்னு பொருள். அது போல மேல பாக்குறதுக்கு தெரியாம உள்ளார பார்த்தா ஒரு கூடா இருக்கும். அதோட தோட்டுக்கு சுரைம்பாங்க. தோடு போட்டுக் கொள்கிறவர்களுக்கு தெரியாது. இந்த திருகு மறை போய் பொருந்தக்கூடிய அந்த கொள்ளும் இடம் இருக்குத, அதுக்கு பேர் சுரை. அதுல இருந்து வந்தது சுரை என்றால் உட்பொய் என்று பொருள். உள்ளே பொய்யாக இருப்பது, இல்லாமல் இருப்பது என்று பொருள். அந்த சுரை சுருங்கை ஆச்சு. இதற்கு வேர் சொல் வடமொழியில இல்லை, அதனால இது தமிழ் சொல். சுருங்கை வீதி மருங்கில் போகி அந்த சுரங்கத்தின் உள்ளே சென்று கடிமதில் வாயில் காவலில் சிறந்த அடல்வாழ் யவனருக்கு ஐராது உட்கார்ந்து
அந்த சுருங்கை வீதிகளை பாதுகாக்கிறவர்கள் யவனர்கள். அதாவது மொழி தெரியாத அயலவர்களாக காவலுக்கு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அடல்வாள் தாக்குகின்ற வாளை கையிலே ஏந்தியவர்களாக இருப்பார்கள். அடல்வாள் யவனருக்கு ஐயராது புக்காங்கு, ஐயராது அவர்கள் ஐயப்படாதவாறு உள்ளே புகுந்து கடிமதில் வாயில் காவலில் சிறந்த அடல்வாய் யவனருக்கு, யவனர் சிலப்பதிகாரத்துல யவனர் சொல் வந்துருச்சு, சங்க இலக்கியத்திலையும் வந்து விட்டது. அது தொல்காப்பியத்துல யவனர் இல்லை. அதனால தொல்காப்பியம் காலத்தால் முற்பட்டது என்பது தெளிவாக தெரியும். அடல்வாய் யவனருக்கு, யவனர் சிலப்பதிகாரத்துல யவனர் சொல்லப்படுவது மட்டும் இல்லை, யவனர் மிக உயர்ந்த குடியிருப்புகளில் கடற்கரை பக்கத்துல இருந்தார்கள் என்பதையும் நாம் முன்பே பார்த்தோம். யவனர் குடியிருப்பு. அடல்வாழ் யவனருக்கு ஐயராது புக்காங்கு, இந்த வாழ் இருக்கிற யவனர்களுடைய வாழ் பட்டையா பெரிதா இருக்கும். அதனால அடல்வாழ் யவனருக்கு ஐயராது புக்காங்கு, அவர்கள் ஐயப்படாதவாறு பார்த்தாவே யார் யானே அப்படின்னு கேட்கிறாப்புல இல்லாதவாறு கோவலன் செலுகிறான். ஆயிரங்கண்ணோன் அருங்கலச் செப்பு வாய் திறந்தன்ன, 1000 கண்களை உடைய இந்திரன். ஆயிரங்கண்ணோன் அருங்கலச் செப்பு, அவனுடைய அரண்மனையில அமராவதி நகரில் இந்திரனுடைய அரண்மனையில நகைப்பெட்டி ஒண்ணு இருக்கு. அது தேவர்கோனுடைய நகைப்பெட்டி ஆதலால் மிகப்பெரிய நகைப்பெட்டி. அது வாய் திறந்தா எப்படி இருக்குமோ அது போல இருக்கிறது இந்த மதுரை நகரத்தினுடைய வாயில். அவ்வளவு உள்ளார இருக்கு பண்டங்கள், அவ்வளவு பொன்னும் மணியுமாக குவிந்திருக்கிறது மதுரை பெருநகரில். ஆயிரங்கண்ணோன் அருங்கலச் செப்பு. இந்த அருங்கலச் செப்புங்கிறது சமணர்களுக்கே உரிய ஒரு சொல். அருங்கலச் செப்புன்னு ஒரு நீதி நூல் சமணர்களால் எழுத பெற்றது. அருங்கலச் செப்பு, அரிய கலன்களை நகைகளை உடைய செப்பு, வைத்திருக்கக்கூடிய பெட்டி என்று பொருள். இந்த அருங்கலச் செப்புங்கிறது, அருங்கலம் அப்படிங்கிறத நாவுக்கரசர் பயன்படுத்தினார். அது சமண சொல் என்று சொன்னேன், ஆனால் நாவுக்கரசர் பயன்படுத்துகிறார்னா நாவுக்கரசர் நீண்ட காலம் சமண சமயத்தில் இருந்தார். அதனால ஆவினுக்கு அருங்கலம் அறநஞ்ச ஆடுதல்னு பாடுறார். ஆவினுக்கு அருங்கலம், பசுவிற்கு எது அழகு என்றால், எது சிறப்பு என்று சொன்னால், எது அதற்கு அணி என்று சொன்னால், சிவபெருமானுக்கு அதனுடைய உடைமைகளை அளித்தல், அதை பாலை கொடுத்தல், அதை கோமயத்தை கொடுத்தல், அது சாணத்தை இந்த கோயிலுக்கு கொடுத்தல் என்று எல்லாவற்றையும் பசு இறைவனுக்கு ஆக்குதல் அதற்குரிய அணியாகும் என்று அப்பர் பேசுகிறார். ஆயிரங்கண்ணோன் அருங்கலச் செப்பு வாய் திறந்தன்ன, அந்த நகைப்பெட்டி வாயை திறந்தது மாதிரி இருந்துதான் இந்த மதுரையினுடைய வாயில். வாய் திறந்தன்ன குமரகுருவர் பாடினாரு. இத மதுரை கலம்பத்துல பாடுகிற போது செல்வத்தின் சரக்கரை மதுரைன்னாரு. தமிழ்நாட்டினுடைய செல்வமெல்லாம் வைத்திருக்கக்கூடிய சரக்கரை கருவூலம், கருவூலம் தான் மதுரைன்னு சொன்னார். வாய் திறந்தென்ன மதுலக வரைப்பில் உடகாற்று எரிந்து, உடகாற்று மேலே மேற்காற்று, 4 வகையாக இந்த காற்றை தமிழர்கள் பகுத்து கண்டார்கள். கொண்டல் என்பது கிழக்கிலிருந்து வருகின்ற காற்று, கோடை என்பது மேற்கிலிருந்து வருவது, தென்றல் என்பது தெற்கிலிருந்து வருவது, வாடை என்பது வடக்கிலிருந்து வருவது. உடகாற்று எரிந்து கொடிநுடங்கு மறியும், கொடிகள் அசைகின்ற தெரு, அதுல கடைகளி மகளிர் காதலம் செல்வரோடு, கடைகளி மகளிர்னா வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு செல்லுகின்ற பெண்கள் என்று பொருள். ஆனா வேறு பொருள் எழுதியிருக்கிறாங்க. அதாவது ஒரு வரையறைக்கு உட்படாமல் இருக்கக்கூடிய பெண்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனா காதலம் செல்வரோடுன்னு வரக்கூடியதுனால தங்களுடைய பிள்ளைகளோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய பிள்ளைகளுடைய கையை பற்றி கொண்டு நகர்ல நடமாடுகிறார்கள். எதற்கு வருகிறார்கள்? கோயிலுக்கு போறாங்க. அத மதுரை காஞ்சியில அந்த காட்சி விரிவாக சொல்லப்படுகிறது. கடைகளி மகளிர் காதலம் செல்வரோடு வருமுனல் வையை மருதோங்கு முந்துரை, வையை ஆற்றிலே
மருத மரங்கள் எல்லாம் கரையிலே இருக்கக்கூடிய அந்த கரையின் கண்ணே சென்று மருதோங்கு முந்துரை விரிவும் துருத்தி பறந்திருக்கக்கூடிய ஆற்றிடை குறை அந்த இடத்துல வெண்மணல் அடைகரை வெள்ளிய மணல் பால் போல இருக்கின்ற அந்த மணல் பறந்திருக்கக்கூடிய கரையில ஓங்கு நீர் மாடமோடு நாவாய் இயக்கி, மாடம் என்றால் ஓடம் என்று பொருள். பிறகு நாவாயின்னா தோணின்னு பொருள். மாடம் சிறியது, நாவாய் பெரியது. மாடமுடு நாவாய், இந்த நாவாய்ங்கிற சொல்லு கூட தமிழ்ல இருந்தா பிற மொழிக்கு போயிடுச்சு, ஆங்கிலத்துக்கு கூட இங்கிருந்து தான் போச்சுன்னு சொல்றாங்க. நாவாய் நேவி என்னாச்சு ஒரு ஆராய்ச்சி இருக்கிறது. அதை விட நாம நாவாய்ங்கிற சொல்லுக்கு எப்படி வந்ததுன்னு பார்த்தா, நாக்கு வாயின் கண்ணே எப்படி இருக்கிறதோ அது போல கடலின் கண்ணே ஆற்று நீர் துறைகளிலே இருப்பது நாவாய். நாக்கு போல, நாக்கு எப்படி நீரிலேயே கிடக்கிறதோ அது போல உடம்பு உறுப்புகளிலேயே தண்ணீரிலேயே கிடக்கிறது நாக்கு தான். அந்த நாக்கு கூட சுடுங்கிறார் வள்ளுவர். நாவினார் சுட்ட வடுங்கிறார். நாவாய் இயக்கி பூம்புனை தேடி புனலாட்ட அமர்ந்து இவரெல்லாம் அந்த மகளிரெல்லாம் சென்று அந்த படகுல ஏறி சென்று எப்படி போறாங்க, கண்ணரு முல்லையும் எல்லாம் இன்ப பொழுதுபோக்குவதற்காக எல்லாரும் போய்கொண்டிருக்கிறார். என்ன இன்ப பொழுதுபோக்கு? கண்ணரு செல்வம் புலனே புணர்வு விளையாட்டென்று அல்லல் நீத்த உவகை நான்கே. 8வது மெய்ப்பாட்டை பற்றி மெய்ப்பாட்டியல்ல தொல்காப்பியர் சொல்லுகிறார். 8வது மெய்ப்பாடு செல்வம் புலனே புணர்வு விளையாட்டு. இந்த விளையாட்டுங்கிறதுக்கு விளக்கம் பேராசிரியர் எழுதுவாரு. தங்களுடைய ஊரை விட்டு சென்று புண்ணிய நதிகளிலே ஆடி வருதல் என்று எழுதுவார். அதற்காக இவர்கள்லாம் புறப்பட்டு தன்னரு முல்லையும், மிக குளிர்ந்த முல்லைப்பூ, தாழ்நீர் குவளையும் செங்குவளை, கண்ணவிழ் நெய்தலும் நறுமுல்லைன்னு இருக்கு பாருங்க. ஒரு இலக்கணம் இங்க சொல்றேன், நீங்க பார்த்து கொள்ளுங்கள். நறுமுல்லைங்கிறதுல நறுங்கிறது பெயரடைன்னு சொல்லுங்க. நறு என்பது பெயரடை. பெயரச்சம் என்று சொல்லுவதை விட பெயரடை என்று சொல்லுவது சிறப்பு. தன்னரு முல்லையும் நறுமுல்லை என்பது பெயரடை என்றால் அது காலங்காட்ட வேண்டியதில்லைன்னு பொருள். பெயரச்சம்னா காலங்காட்டணும். நாறுகின்ற முல்லைன்னா அது பெயரச்சம். நறு முல்லையும் நரிய முல்லைனாலும் பெயரடை தான். ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? நரிய என்றால் அகர ஈற்று பெயரச்சம்னு சொல்லுங்க. நரிய என்றால் அகர ஈற்று பெயரச்சம். வாடிய பயிர் என்றால் அகர ஈற்று பெயரச்சம். வாடாத பயிர் என்றால் அகர ஈற்று எதிர்மறை பெயரச்சம். அப்படி இலக்கணம் படிக்கணும். தன்னரு முல்லையும் தாழ்நீர் குவளையும், அதாவது உப்பங்கழியில் இருக்கிற குவளை மலர்கள், கண்ணவிழ் நெய்தலும் கண்போல மலர்ந்திருக்கக்கூடிய நெய்தல் பூக்கள், கதுப்புற அடைச்சி, கதுப்புன்னா கூந்தல், கூந்தல் கொள்ளாதவாறு இந்த மலர்களை எல்லாம் சூடி இருக்கிறார்கள் இந்த மகளிர். அப்புறம் வெண்பூ மல்லிகை விரியலோடு தொடர்ந்த மேல சொன்ன மலர்கள்லாம் தனித்தனியாக சூடி இருக்கிறார்கள். வெண்பூ மல்லிகை விரியல், விரியல்னா மாலை. இந்த மல்லிகையை மாலையாக தொடுத்து அணிந்தார்கள். விரியலோடு தொடர்ந்த தன் செங்கழு நீர் தாதுவிரி பிணையல். பிணையல் என்றால் ரெண்டு மலர்களா தொடுத்ததற்கு பேரு பிணையல். தாதுவிரி பிணையல் தன் செங்கடு நீர் குளிர்ந்த செங்கடு நீர் மலர். உங்கள் தோட்டத்தில் செங்கடு நீர் வாய் மலர்ந்தனவே என்று ஆண்டாள் அம்மா பாடுவாங்க. உங்கள் தோட்டத்தில் செங்கடு நீர்கள் எல்லாம் பூத்து விட்டனவே, நீங்கள் இன்னும் எழுந்திருக்கவில்லையா என்று. வெண்பூ மல்லிகை விரியலோடு தொடர்ந்த தன் செங்கடு நீர் தாதுவிரி பிணையல் கொற்கையம் பெருந்துறை. இந்த கொற்கை என்ற கடற்கரை துறைமுகம் முத்தொடு பூண்டு
அந்த கொற்கையிலிருந்து வந்த முத்துக்களையும் அணிந்து கொண்டு மலர்களை சூடி மல்லிகை மலர் மாலையை சூடி அதற்கு பிறகு முத்துக்களா மாலையை அணிந்து தெற்கணமலைய செடுஞ்சேராடி தெற்கே இருக்கக்கூடிய பொதிய மலையிலிருந்து வந்த சந்தனத்தை அரைத்து பூசிக்கொண்டு பொற்கொடி மூதூர் பொழிலாட்டு அமர்ந்தாங்க. பொற்கொடி மூதூர்னா அழகான குடிபடர்ந்த பழமையான அந்த ஊரில் பொழிலாட்டு அமர்ந்தாங்க. சோலைகளிலே சென்று மகிழ்ச்சியாக இருப்பதற்காக போனார்கள். எப்படி பொழுதில் சூரியன் மறைகின்ற அந்த மாலை காலத்தில் அப்படி போகின்ற போது இளநிலா முன்றில் தாழ்தரு கோலம் தகை பாராட்ட மனதில் அந்த கணவன்மாரோடு இந்த மகளிர் சென்று பிள்ளைகளோடு சென்று நீரிலே ஆடி சோலைகளிலே தங்கியிருந்து மகிழ்ந்தார்கள். அவற்றையெல்லாம் தாழ்தரு கோலம் அப்படி தங்கியிருந்த மனதிலே இவற்றையெல்லாம் நினைந்து பார்த்து தகை பாராட்ட அந்த தன்மையினை பாராட்ட வீழ்வும் சேர்க்கை மேல் இருந்தாங்க. வீழ் என்றால் விரும்புகின்ற என்று பொருள். வீழ்வும் சேர்க்கை என்றால் படுக்கை, தங்கி இருக்கின்ற படுக்கை. சேர்க்கை மேலினிது இருந்தாங்க. அவர்களெல்லாம் இருந்தது போல அறத்த பூம்பட்டு அரை மிசை உடி. அறத்தம்னு ஒரு சொல் வருது பாருங்க, வேற எங்கும் இது வரல, இங்க வரல. அறத்தம் என்பது உறுதியை குறித்தது. அது இப்ப நம்ம ரத்தம்னு எழுதுறோம், அது உண்மையில அறத்தம்னு எழுதியிருக்கணும். அது அறுபட்டு வருவது. அறத்தம் இங்க இடையினா அறத்தம், அது குருதி. அறத்த பூம்பட்டு, அந்த நிறத்திலே அணிந்த பூம்பட்டு, நல்ல சிவப்பு நிறத்துல. இந்த குங்குமம் என்பது தமிழ் சொல் இல்லை. அப்ப தமிழ்ல குங்குமம் என்பதற்கு என்ன சொல்லு எங்க இருக்குன்னா, சிற்றூர்கள்ல இன்னும் வழக்கில் இருக்கு. மாரியம்மன் கோயில்ல, காளியம்மன் கோயில்ல போய் வழிபாடு செய்கிற போது திருநீர் கொடுக்கக்கூடியவர் கொஞ்சம் சேப்பும் கொடுப்பார். அதுக்கு பேரு சேப்பு. கொஞ்சம் சேப்பு கொடுங்க அப்படின்னு கிராமத்து பெண் கேட்கிறா. அதனால சிவப்பு என்பது ஆகு பெயராக இந்த குங்குமத்தை குறித்தது. இவ்வாறு அறத்த பூம்பட்டு அரைமிசை உடி, இடுப்புல அந்த சிவப்பு நிற பட்டாடையை அணிந்து கொண்டு குரல் தலை கூந்தல், குரல்னா பூங்கொத்து, கூந்தல்ல பூங்கொத்து அணிந்து கொண்டு குடசம் பொருந்தி, வெட்பாலைங்கிறது பெரிய பூ, அதையும் சூடிக்கொண்டு, குடசம் என்பது வெட்பாலை, குடசம் பொருந்தி நறுமலர் குறிஞ்சி நான்மலர் வேய்ந்து, குறிஞ்சியில புதுமலர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய குறிஞ்சி மலரையும் நன்றாக வேய்ந்து கொண்டு சூடிக்கொண்டு, குங்கும வருணம் கொங்கையின் இழைத்து குங்கும நிறத்திலே இருக்கக்கூடிய பூச்சை தன்னுடைய மார்பிலே அணிந்து கொண்டு, செங்கொடு வேரி செடும்பூம் பிணையல். செங்கொடு வேரி என்பது ஒரு மலரின் பெயர். அதனுடைய பிணையலை எடுத்து சிந்துர சுண்ணம் சேர்ந்த மேனியில், சிந்துரம் என்றால் சிவப்பு என்று பொருள். சிந்துர சுண்ணம், அது செந்தூரம்னு ஆச்சு. இப்ப சிந்துரம்ங்கிறது செந்தூரம். அதுவும் தமிழ் சொல்லிலிருந்து போனதுதான். எப்படி என்று கேட்டால், செந்தூரம் அப்படிங்கிறதுல இருந்து எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டா, செந்தூர், திருச்செந்தூர் அப்படிங்கிறதுல அது பழைய ஊரின் பெயர் செந்தில். புறநானூற்றுல செந்தில் வருது. மணல் பறந்த செந்தில் என்று வருகிறது. அந்த செந்தில் என்றால் சிவப்பாக இருக்கக்கூடிய நிறம் என்று பொருள். சிந்துர சுண்ணம் சேர்ந்த மேனியில். ஏன் அது சேப்பா இருக்கு? ஏன் அதுக்கு செந்திலுக்கு செந்தூருக்கு மாத்திரம் அப்படி பேர் வந்தது? சிவப்பு நகரம் என்று ஏன் வந்தது என்பதற்கு குறுந்தொகையில விடை இருக்கு. குருதி பூவின் கொலைக்காந்தட்டு. எங்க பார்த்தாலும் இந்த இரத்த நிறத்துல இருக்கக்கூடிய செங்காந்தள் மலர்கள், குறிஞ்சி நிலத்துக்குரிய செங்காந்தள் மலர்கள் காடு ஊத்து கிடக்கு. அதனால்தான் அதுக்கு செந்தூர்னு பேரு. சிவப்பு நிற மலர்கள்
மிகுதியாக மலர்ந்திருப்பதனால செந்தில், செந்தூர் ஆச்சு. அது சிந்துரம், சிந்தூரம் என்று வடமொழியில பெயர்க்கப்பட்டது. சிந்துர சுண்ணம் சேர்ந்த மேனியில் முல்லை இல்வளர் முல்லைமா சங்க இலக்கியத்திலையும் வரும், இங்கும் வரும். முல்லைப்பூவை வீட்டில் வளர்ப்பார்கள். மல்லிகை மணமகளில் சூடுவார், மாலையாக சூடுவார்கள். அல்லின்னு ஏன் பேர் இருந்தது என்றால், அல் என்றால் இரவு, இரவுல மலர்வது அல்லி. காயா என்பது திருமாலினுடைய நிறத்தை காட்டக்கூடிய மலர். குளவின்னா காட்டு மல்லிகை பேர். தில்லை, கடம்பு ஆகியவையெல்லாம் காட்டு பூக்கள். வாழை என்பது வீட்டு மரம், வீட்டு பூ. அது சரி, இதுக்கெல்லாம் காரணம் தெரியுது. தாமரை, ஒரு மாணவர் கேட்டார், தாமரைங்கிற பேர் எப்படி வந்தது? வடமொழியில அதுக்கு கமலம்னு பேரு. தாமரைங்கிறது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டார். தாமரைங்கிறதுக்கு தாமம் என்றால் மாலை என்று பொருள். தாமம் என்றால் பின்னல் என்று பொருள், மாலை என்று பொருள். அது மலர்களாலையும் பின்னலாம். அதே போல பவளம், வைரம், மரகதம், மாணிக்கம் போன்ற மணிகளாலும் அவ்வாறு அந்த தாமத்தை புனைந்து அறையில உடுத்திக் கொள்வார்கள் பெண்கள், இடுப்புல அணிந்து கொள்வார்கள். அதாவது தாங்கள் இடுப்புல ஆடை அணிவதற்கு மேலாக இந்த தாமம் பூண்பார்கள். அது மணிகளால் அமைந்த ஒரு மாலை. தாம் அறையிலே பூண்பார்கள். அது வட்டமாக இருக்கும், இடுப்பை சுற்றி. அந்த வட்டமாக இருப்பது பற்றி இதுவும் தாமரை என்று பெயர் பெற்றது. அதனால வட்டமாக இதழ்கள் அமைந்த மலர் என்று பொருள் இருக்கு. சிந்துர சுண்ணம் சேர்ந்த மேனியில் அந்துயிர்கோவை அணியோடு பூண்டு பவள மாலைகளையும் அணிகளையும் அணிந்து கொண்டு மலைச்சிறகு அறிந்த வச்சிர வேந்தற்கு, இது திருவிளையாடு புராண செய்தி. திருவிளையாடு புராணம் பிற்காலத்துல வந்தது. அது ஆலாசிய மகாத்மியம் என்ற வடமொழி நூலை பார்த்து எழுதப்பட்டது என்று சொன்னார்கள். அப்படி இல்லை. அது மதுரை நகருக்கு சுற்றியிலும் மக்களிடையே வழங்கிய கதைகளை எல்லாம் கொண்டதுதான் திருவிளையாடு புராணம் என்று பிற்காலத்துல உருவாயிற்று. எல்லாமே மதுரையில் இருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுளை பற்றிய கதைகள், மக்களிடையே நம்பிக்கையால் வளர்ந்த கதைகள். அதுல மலைகள் ஆணவமுற்று திரிந்த காலத்து வஜ்ராயுதத்தினால் இந்திரன் அங்கிருந்து வந்து அந்த மலையினுடைய சிறகுகளை வெட்டினான் என்பது திருவிளையாடு புராணத்தில் சொல்லப்படுகிற ஒரு செய்தி. கலிகெழு கூடல் செவ்வணி காட்ட மலைச்சிறகு அறிந்த வஜ்ர வேந்தற்கு, இந்திரனுக்கு கலிகெழு கூடல் செவ்வணி காட்ட, கூடலினுடைய அழகை காட்டுவதற்காக காரர காலன் வாடையோடு வரும். கார்காலத்து அரசன் வாடை காற்றை சுமந்து கொண்டு வருகிறான். காலமின்றியும் நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடத்து அகில் தரு விறகின், அகில விறகா எரிக்கிறாங்களாம். அப்ப அந்த நாடு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இந்த செய்தியை புறநானூற்றுல பார்ப்போம் நாம. அங்க குரத்தி மாட்டிய வரற்கடை கொள்ளி ஆரம்மாகலின், குரத்தி அடுப்பெரிக்கிறா. எதை வச்சு அடுப்பெரிக்கிறா? சந்தன மரத்தை வச்சு அடுப்பெரிக்கிறா. நாடு அவ்வளவு செல்வ வளமா இருக்கு. இந்த சாதாரண மரம்லாம் தேவையில்லை. குரத்தி மாட்டிய வரற்கடை கொள்ளி ஆரம்மாகலின் அப்படிங்கிறார் கபிலர். பரம்பு அவ்வளவு செல்வ வளையம். இங்கேயும் அதே போல முகில் தோய் மாடத்து அகில் தரு விறகின், வானத்தை தோய்ந்திருக்கக்கூடிய மாடங்கள்ல அகிலை கட்டையாக கொண்டு அடுப்பை எரிக்கின்ற மடவரல் மகளிர், மடம் பொருந்திய மகளிர் தடவு நெருப்பு அமர்ந்து, தடா என்றால் அகன்ற வாயகன்ற பாத்திரம், அதுல நெருப்பை வளர்த்து இந்த கட்டையை போட்டு கொளுத்தி, இது குளிர்காலம் ஆகவே குளிர் காய்கிறார்கள். கடவு நெருப்பு அமர்ந்து நரும் சார்ந்த அகலத்து மார்புல நல்ல சந்தனத்தை பூசிக்கொண்டு நம்பியர் தம்மோடு தங்களுடைய கணவரோடு குறுங்கண் அடைக்கும். குறுங்கண்ண
சிறிய பலகணின்னு பொருள். இந்த சன்னல்ங்கிறது தாங்க அயர் சொல், நம்முடைய சொல்லே இல்லை. ஜன்னல் அதை கூட அப்படியே வழங்காம சன்னல் என்று நாம வழங்குகிறோம். ஆனால் நம்மிடம் நிறைய சொற்கள் இருக்கின்றன அதை குறிப்பதற்கு. அது மிகச் சிறியதாக இருந்தால் குறுங்கண் என்று பெயர். அது பல கண்களை உடையதாக இருந்தால் பலகணி என்று பொருள். அது காற்று வருமாறு மேல் நிலையில் இருந்தால் சாளரம் என்று பெயர். பலவேறு பெயர்கள் அதற்கு பல நிலைகள் இருக்கிறது. காலதர் என்று பொருள், காற்று வருகிற வழி காலதர். வளமனை மகளிரும் மைந்தரும் விரும்பி குறுங்கண் அடைக்கும் கூதிர்காலையும், கூதிர்காலம் இக்கு போட்டுதான் எழுதணும், கூதிர்காலம் என்று எழுதுகிறார்கள். அப்படி எழுதக்கூடாது, பிழை. கூதிர்காலையும் கூதிர்காலம். அந்த குளிர்காலத்துல வளமனை மகளிரும் மைந்தரும் விரும்பி, மைந்தர் மகளிர் எல்லாரும் இந்த குளிரை போக்கிக் கொள்வதற்கு அகன்ற பாத்திரத்திலே சந்தன கட்டைகளை இட்டு எரித்து அந்த புகையை தங்கள் மீது படர விட்டு கொண்டு குளிரை போக்கிக் கொள்கிறார்கள். அவ்வாறு இருக்கின்ற போது விரிகதிர் மண்டிலம் தெற்கேர்வு, சூரியன் தெற்க நோக்கி உத்தராயணம் தட்சிணாயணம் என்று வடமொழியில சொல்லப்படும். அது போல விரிகதிர் மண்டிலம் திசை மாறுகின்ற காலத்துல தெற்கேர்வு வெண்மழை, வடக்கேர்ந்து தெற்க போகுது மழை முகில்வை. தெற்கேர்வு வெண்மழை அருகில் தோன்றும் அச்சிரக்காலை, பனிக்காலம் வந்துருச்சுப்பார். அச்சிரம் என்றால் முன்பணி காலம். அது அச்சிரம் என்ற வடமொழியினுடைய தமிழ் பெயர்ப்பு அச்சிரம். அச்சிரக்காலையும் முன்பணி காலத்திலும் ஆங்கதன்றியும் ஓங்கிரும் பரப்பின் வங்க வீட்டத்து தொண்டியோரிட்ட அகிலும் துகிலும் ஆரமும் வாசமும் தொகு கருப்பூரமும் சுமந்துடன் வந்த கொண்டலோடு. அந்த முன்பணி காலத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், ஓங்கிரும் பரப்பின் வங்க வீட்டத்து, வங்கம் என்றால் கப்பல், கப்பல்கள்ல வந்த பொருள்கள் ஏராளமா வந்து மதுரையில இறங்குது. தொண்டியோரிட்ட, தொண்டியோர் என்பது இங்கு சோழ அரசர்களை குறித்தது. ஏன்னா அந்த தொண்டி என்ற துறைமுகத்தை சோழன் கைப்பற்றி இருந்தான், அவர்களுக்கு உரியதாக இருந்தது. ஆக சோழர் குடிக்குரிய தொண்டி நகரத்திலிருந்து அவர்கள் இட்ட அயிலும் துயிலும் ஆரமும் வாசமும் எல்லாவற்றையும் கொண்டு பொருள்களெல்லாம் இங்கே வந்து சேருகின்றன. கப்பல்ல நிறைய பொருள் வந்து இறங்குது மதுரைக்கு. அதே போல சந்தன மரம், சந்தன கட்டைகள், அகிர் கட்டைகள், மாலைகள், மணிகள், கோவைகள் என்று பற்பல பொருள்களெல்லாம் வந்து தொகு கருப்பூரம், கருப்பூரம் என்று எழுதுவது சிறப்பு. கருப்பூரம் நாருமோ கமலப்பூன் ஆறுமோ என்று ஆண்டாளம்மையார் பாடுவார். தொகு கருப்பூரமும் வாசப்பொருளாகிய கருப்பூரமும் சுமந்துடன் வந்த குண்டலோடு புகுந்து, அந்த மேலை காற்றோடு வந்து புகுந்து, கிழக்கு காற்றோடு வந்து புகுந்து, கோமகன் கூடல் வெங்கண் நெடுவேல் வில்விழா காணும். அப்போது இந்த இந்திர விழாவை காணுவதற்காக பங்குனி மாதத்துல பனியரசு யாண்டுடன். அப்ப இந்த பனி என்ற அரசன் இங்கே இருக்கிறான் என்று கேட்டுக்கொண்டு இந்த காற்று அங்கிருந்து வந்தது. கோதை மாதவி கொடுங்குடி எடுப்ப, இந்த இடத்துல மாதவி என்பது குறுக்கத்தி கொடியை குறித்தது. கோதை மாதவி என்றால் மாலையை போல மலர்ந்திருக்கக்கூடிய, பூக்குன்ற, அப்படியே மாலையே தொங்கிறது மாதிரி பூத்திருக்கு இந்த குறுக்கத்தி. அந்த கொடுங்கொடி எடுப்ப காவும் காணமும் கடிமலர் என்றிருக்கு தென்னவன் பொதியில் தென்றலோடு புகுந்து, எல்லா மனங்களையும் அடாவிக்கொண்டு இந்த தென்றற் காற்று தென்னவன் நாட்டில் புதிய மலையிலிருந்து இறங்கி வருது. தென்னவன் பொதியில் தென்றலோடு புகுந்து மன்னவன் கூடல் மகிழ் துணை தழுவும். மதுரை நகரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கணவரோடு இருக்கின்ற காலத்து அந்த இருவரையும் வந்து தழுவுகிறது. இந்த காட்சி முன்னாலேயே நமக்கு சொல்லப்பட்டது. கண்ணையும் கோவலனும் இருக்கின்ற காலத்துல மனையரம் படுத்த காதையிலேயே சொல்லப்பட்டது. தென்றல் அங்கிருந்து வந்து அவர்களை தழுவியது என்று. இங்கு எல்லாரையும் அவ்வாறு தழுவுகிறது. இந்நிலவேனில் ஆக முதுவேனில், அதுக்கு அடுத்து இளவேனில், இளவேனில் காலம். இந்நிலவேனில் யாண்டுளம் கொல் என்று, அந்த முதுவேனில் என்ன ஆச்சு, இளவேனில் என்ன ஆயிற்று என்று ஒவ்வொரு காலமாக கேட்பது போல
உருவக் கொடியோடு உடைப்பெறும் கொடுனரோடு பருவம் என்னும் படர்தீர் காலை. ஒவ்வொரு பருவத்தையும் பார்த்து பார்த்து அவர்கள் பொழுதின் நலன்களை எல்லாம் துய்க்கிறார்கள். உருவ கொடியோடுன்னா கொடியை உருவமாக இருப்பவர்கள் மகளிர், கொடி போன்ற உருவமுடைய மகளிர் உடைப்பெறும் கொடுனரோடு தங்கள் கணவன்மாரோடு பருவம் என்னும் படல் காலை ஒவ்வொரு பருவத்தையும் பார்த்து பார்த்து அதனுடைய நலத்தை எல்லாம் துய்க்கின்ற காலத்தில் அடுத்து என்ன காலம் வரும்? கோடை காலம் வருகிறது. இப்ப என்னென்ன காலம் பார்த்தோம்? வாடைக்காலம் இருந்தது, குதிர்காலம் இருந்தது, அதற்கு பிறகு முன்பணி காலம், பின்பணி காலம் எல்லாம் வந்தது. அதெல்லாம் வந்த பிறகு அன்றமர் ஆயமோடு கழித்தினும் நடுங்க ஆண் யானைகள் தங்களுடைய குட்டிகளோடு இடியோடு வருங்க. கன்றமர் ஆயமோடு கழித்தினும் நடுங்க. என்றூள் நின்ற, என்றூள் என்பது ஒரு சொல். இந்த சொல்லுக்கு வெயில் என்று பொருள் எழுதினார்களே தவிர இந்த சொல் எப்படி வந்தது என்று யாரும் எழுதல. ஊழ் என்றால் முதிர்ச்சி என்று பொருள். இந்த காய்கள் எல்லாம் ஊழ்த்தன என்றால் என்ன பொருள் என்றால் முதிர்ந்தன. ஒருவனுக்கு வினை முற்றி வருகின்ற காலத்துக்கு பெயர் ஊழ் என்று பெயர், ஊழ்வினை என்று பெயர். இங்கே வெயில் முற்றி வருவதற்கு என்றூள் என்று பெயர். அது என்றூள் என்றுன்னு என்ன பொருள்? எல் என்றால் சூரியன். சூரியன் முற்றி வருகின்ற காலம் கோடை காலம். அது என்று ஊழ், எல் ஊழ் என்ற இரண்டு சொற்கள் என்றூள்னு ஆச்சு. என்றூள் நின்ற குன்றுகள் நன்னாட்டு, குன்றுகளெல்லாம் மிகுதியா இருக்கக்கூடிய நாட்டில் காடு தீ பரப்ப பிறப்ப, காடு பற்றி எரியுதுப்ப கோடை காலத்துல. ஐயா, ஊர்கான் காதையில 6 பருவமும் வருவதை பேசுறாங்க. 6 பருவத்திலையும் மகளிரும் மைந்தரும் எப்படியெல்லாம் வாழ்கிறார்கள் என்பதை காட்டினார். காடு தீ பிறப்ப, ஏன் எதுக்கு 6 பருவத்தையும் பாடணும்? அது காப்பிய இலக்கணம். காப்பியம் என்றால் 6 பருவ காட்சிகளையும் காட்ட வேண்டும். அதனால காடு தீ பிறப்ப, காடு பற்றி கொண்டு எரிகிறது, சருகெல்லாம் பற்றி எரியக்கூடிய காலம். கனை எரி பொத்தி, கனை என்றால் முழங்குகின்ற செறிந்த அந்த நெருப்பு, பொத்தி என்றால் மூட்டிக்கொண்டு கோடையோடு புகுந்து கூடலாண்ட கோடை காற்றோடு, கோடை காலம் மேலை காற்றோடு வந்து புகுந்து கூடலாண்ட வேனில் வேந்தன் வேற்று புலம் படர ஓசனிக்கின்ற உருவையின் கடைநாள். வேனிலாகிய வேந்தன், கோடைக்காலமாகிய வேந்தன், அவனும் வந்து சரி இது நம்ம பருவமும் முடிஞ்சு போச்சு, வேற எங்க போகலாம் என்று ஓசனிக்கின்ற, அதுதான் இப்ப யோசிக்கின்றன்னு ஒரு கருதுகின்ற, அது அயல் சொல்றான். ஓசனிக்கின்ற உருவையில் கடனாள், கடைசி நாள், கோடை காலத்தினுடைய கடைசி நாள்ல வையமும் சிவிகையும், கோடைக்காலம் முடிஞ்சு போச்சு. நம்ம வையம் என்றால் கூடாரமிட்ட வண்டி, மூடப்பட்ட வண்டி. வையமும் சிவிகையும் மணிக்கால அமளியும், சிவிகைன பல்லக்கு, மணிக்கால அமளியும், அதாவது மணிகளெல்லாம் கட்டப்பெற்றிருக்கின்ற அருமையான காலால் அமைந்த அமளியும் இருக்கையும், உய்யானத்தின் உறுதுணை மகிழ்ச்சியும். உய்யானம் என்றால் பூம்பொழி, சோலை, சோலையில துணையோடு இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும். சாமரை கவரியும், சாமரை கவரிங்கிறது இருபெயரொட்டு விசிறியில இது ஒரு வகை. சாமரை கவரியும் தமனிய அடைப்பையும், தமனியம்னா பொன்னாலாகிய பெட்டி, வெத்தலை பெட்டி, வெத்தலை பெட்டியில அடைப்பையும், அடைப்பை என்றால் வெற்றிலை என்று பொருள். அடை என்றாலே வெற்றிலை பாக்கு, அடைக்காய், அடைப்பையும் கூர்துணை வாழும், கூர்நுனை வாழும் கோமகன் கொடுப்ப, இவற்றையெல்லாம் இந்த மக்களுக்கு அரசன் கொடுக்குறான். நல்ல வாழ்க்கையை அனுபவிங்கள் என்று சொல்லி அவனுக்கு அரசன் தான் இன்பம் நுகர்கின்ற பொழிலின் கண்ணே எல்லாரும் இன்புற்று இருக்க என்று அவன் அழைத்த அந்த காலத்தை தூய்க்குமாறு சொல்லுகிறான். அரசன் மக்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய அன்பு செயல் என்று சொல்லப்படுகிறது.
பொன்னாலம் இந்த வெற்றிலை பெட்டியும் இவற்றையெல்லாம் கொண்டு போகம் துய்க்க என்று சொல்லி இவற்றையெல்லாம் அழிக்க இந்த மதுரை நகரம் இவ்வாறு பல வகையான இன்பத்திற்குரிய நிலைக்கடனாக விளங்குகிறது என்று முடித்தார் இளங்கோவடிகள். அதோடு நிறைவு செய்து அடுத்த வகுப்புல தொடர்ந்து பார்ப்போம். கேட்ட அனைவருக்கும் என் நன்றி உரியது. வணக்கம்.